எங்கேயோ பாத்திருக்கேன். குடிப்பான அவன்? ஆமாண்ணே. யோ போயா, சீக்கிரம் போயா. சரிண்ணே சரிண்ணே. வேகமா போ. போ. அண்ணே, அவன் மிஸ் ஆயிட்டானே. அவனால நம்மள கண்டே பிடிக்க முடியாதுண்ணே. ஆமாண்டா. சொல்றா. அக்கா, அவன் கண்ணுல படாம வேற பக்கம் வந்துட்டக்கா. அவன் எங்களை எங்க தேடினாலும் பிடிக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரியே இந்த பொண்ணை கொன்னு புதைச்சிடுறோம்க்கா. ஏய், போ 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 போ. சரிண்ணே. சீக்கிரம் போடா, போ. சரிண்ணே சரிண்ணே. ஏய், பார்த்து தூக்குங்கடா. பாத்துடா, கீழே வரீங்க. ஏய், போயிட்டு மண்வெட்டி கடப்பாறை எல்லாம் கொண்டு வா. போ. சொன்ன. என்னம்மா? என் பெரிய பேத்தியை எங்காவது பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கலம்மா. இல்ல பாக்கலையேம்மா. ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. என் பெரிய பேத்தியை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லங்க, நாங்க பாக்கல. பாக்கலையா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அம்மா, என் பொண்ணு நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லங்க, நாங்க பாக்கவே இல்ல. நாங்க எங்கேயும் பாக்கலையே. ஏன்பா கல்யாணம் பண்ண யாராவது பாத்தீங்களா? இல்ல, நாங்க பாக்கல. அம்மாடி, சொல்லுங்க. என் பொண்ணு இங்க எதுவும் வந்தாளா? நீங்க இல்ல, பாக்கலையா? இல்லையே. நாங்க பாக்கல. பார்க்கவே இல்லையேம்மா. என்ன இது கல்யாணம் பண்ண தேடுறாங்க? சரி, நீங்க பார்த்தா கொஞ்சம் எனக்கு சரிம்மா சொல்லுங்க. சரிம்மா. இன்னும் எங்க போயிருக்கோம்? அம்மா கல்யாணம் பண்ண பாத்தீங்களா? இல்லங்க, பாக்கல. போயிட்டா. ஏமா சொல்லுங்கம்மா. நீங்க யாராச்சும் நந்தினிய பாத்தீங்களா? இல்லையேம்மா, பாக்கலையே. நீ பாத்தியாமா? இல்லம்மா, பாக்கல. என்னக்கா நீ பொண்ணு சொல்றாங்க? அவங்க சொன்னாங்க. ஏமா நந்தினி யாராவது பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கல. நீ பாத்தியா? நீ பாத்தியாமா? பாக்கல ஆண்டி. நந்தினிய காணோம், அதான் தேடிட்டு இருக்கோம். என்ன நந்தினியை காணோமா? ஆமாமா. நல்லா சரி, தேடி பாருங்கம்மா. நான் போய் பாக்குறேன். கல்யாணம்
கல்யாண பொண்ணு நந்தினியை காணோம். நீங்க யாராவது பாத்தீங்களா? ஐயோ, நாங்க பார்க்கவே இல்லையேப்பா. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. காணுன்றாங்க. ஐயா சொல்லுங்க. கல்யாண பொண்ணு நந்தினியை காணோம். காணமா? நீங்க யாராவது பாத்தீங்களா? பார்க்கலையே. என்ன இருக்கும்? காணமா? சரி. அருள் மாமா, இந்த தாலியை நீங்க ஏன் கழுத்துல தான் கட்டணும். அப்பதான் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கும். என் அப்பா மட்டும் இல்ல, யார் என்னை எதிர்த்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கும். வானதி, நலுங்கு வைக்கணும். வா. இங்க பாரு, எங்கேயாவது ஓடணும் நினைச்ச உன் காலை உடைச்சிருவேன். வா. டேய், எங்கடா போனா அவ? அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. நான் பண்ணி பார்த்துட்டேனே, அவ போன் அவ ரூம்லயே தானே இருக்கு. என்னப்பா? சொல்லாம கொல்லாம எங்க போயிருப்பா? சொல்லாம கொள்ளாமலா? அப்ப இன்னும் யாரும் அந்த ரூம்ல இருக்கிற லெட்டரை பார்க்கலையா? கயல், நீ நந்தினி எப்ப பார்த்த? அவன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்ல பெரியப்பா, நான் பார்க்கல. ஒருவேளை நான் ஃபாரின் போயாவணும்னு அவகிட்ட சண்டை போட்டதால கோச்சிட்டு எங்கேயாவது போயிட்டாளா? சாச்சா, அவ்வளோ இம்மெச்சூரிட்டியால நந்தினி நடந்துக்க மாட்டா. எங்க போயிருப்பா? பொண்ணை காணோம். எல்லாரும் இப்படி நின்னுட்டே இருக்கீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம தாமா நின்னுட்டு இருக்கோம். முதல்ல நந்தினி ரூம்ல போய் நல்லா பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, போய் நல்லா தேடி பார்க்கலாம். என்ன பெரியப்பா அது? இன்னும் அது பயப்படாது. என்னது? நலுங்கு வைக்க பொண்ணை கூட்டு வர சொன்னாங்க. பொண்ணை கூட்டு வந்துட்டு இங்க யாரையுமே காணுமே. ஏப்பா வரதா, பொண்ணை காணமேன்னு மண்டகமே அல்லகோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீ நலுங்கு வைக்க ஆளை கேட்டுக்கிட்டு இருக்க. பொண்ணை காணமா? ஏப்பா, பொண்ணு அங்க இருக்குல்ல? ஓ பொண்ணு இல்லப்பா, நந்தினிய காணோம். இது என்ன புது பிரச்சனையா இருக்குது? பொண்ணை காணோம்னா அவளா ஓடி இருக்க வாய்ப்பு இல்ல. வேற யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு எத்தனை விதம் சதி பண்றாங்கன்னே தெரியலையே. ஒருவேளை கல்யாணியத்த வேலையா இருக்குமோ? எந்த பக்கமா போச்சுன்னு தெரியலையே. காணாமண்டு 2 கல்யாணம் நிறுத்திட போறாங்க. அதனால விட்டவே கூடாது. இத பாருங்க, யாரு காண போனாலும் அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு பொண்ணுகளை நடந்தே ஆகணும். என்னப்பா பொண்ணை காணன்னு எல்லாரும் பதறி போயிருக்கோம். நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அது எனக்கு தேவையில்லாத விஷயங்க. இந்த கல்யாணத்துக்காக நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஊரையா கூட்டி வச்சிருக்கேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு காரணத்தினால என் பொண்ணுங்களை நிக்கிறத என்னால ஒத்துக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு என் பொண்ணுகளை இன்னைக்கு நடந்தே ஆகணும். வருதா, எதுக்கு தேவையில்லாம இப்ப பிரச்சனை பண்ணிருக்க? நான் சொன்னது மாறாது. இன்னைக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், போதுமா? என்னது?
கடத்தினாங்க, எதுக்கு கடத்தினாங்கன்னு தெரியலையே. இப்ப எங்கன்னு போய் தேடுறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் வர வந்துடும். கார் தட மாதிரி தெரியுது. ஒருவேளை கார் இந்த பக்கம் தான் போயிருக்குமா? அப்படின்னா அந்த கார் எங்க? அங்க ஏதோ ஒரு கார் நிக்கிற மாதிரி தெரியுது. நந்தினி, 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 நந்தினி. நந்தினி, ஏய் குர்ரா, இதானே குண்ணா. ஏய் சீக்கிரம். ஏய் இந்தாடா. ஏய் சீக்கிரம் தோண்டுங்கடா, அவளை புதைச்சிட்டு கிளம்பணும். சரண சரண தோண்டிட்டு தானே இருக்கேன். விடு. இந்தானே. ஏய் மாறா ஓடா பாரு. ஏய் வா வா வா. இல்ல, எங்க ஓடுற? ஏய் இங்க ஓடுற. ஏய் மாறா. போடு போடு சீக்கிரம் போடு. போ போ போ. ஏய் நீ அந்த பக்கம் போ. சரி. ஏய் நீ அப்படி போ. நந்தினி, நந்தினி, நந்தினி. நீங்கடா. ஓடி வர்றேன். அப்பச்சோடவா பாக்குற? மாமா, எங்க கரிகாலன் மாமாவை காணோம்? மாமா, கரிகாலன் மாமா நந்தினியை தேடி போயிருப்பாரோ? சொல்லு வானதி. எங்க மாமா இருக்க? நந்தினியை யாரோ 3 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்படியா? இங்க எல்லாரும் நந்தினியை தான் தேடிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. நான் எப்படியாவது நந்தினியை கூட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மண்டபத்துக்கு வந்துடுவேன். சரி மாமா, சீக்கிரம் 2 பேரும் வந்துருங்க. சரி வை. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வா. எதுக்கு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு பாக்குறியா? காணாம போன உங்க அக்கா நந்தினி அருளுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் திரும்ப வரமாட்டான். அவ இல்லாம அருளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு பாக்குறியா? அதோ அங்க பாத்தியா?
என்ன ஆச்சரியமா பாக்குற மாதிரி இருக்கு? அவ ஓடிட்டா வரமாட்டான்னு நினைச்சிட்டல? நான் பார்க்க பிறந்த பொடுசு நீ எல்லாம் இந்த போடு போடும்போது என் வயசுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கண்ணு முன்னாடியே என் புள்ள இவ கழுத்துல தாலி கட்டுவான். அப்போ உன்னால என்ன செய்ய முடியும்னு நானும் பாக்குறேன். நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். அதையும் பார்க்கலாண்டி. இவளுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. என்ன அடிச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி இவளுக்கும் அருள் மாமாக்கும் கல்யாணம் நடக்குதான்னு பார்க்கலாம். அப்புறமா வந்து என்ன சும்மா விட மாட்டேன்னு சவால் விடுங்க. அதை விட்டுட்டு இப்படி வந்து தேவையில்லாம வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருக்காதீங்க. என்ன ஆண்டி, உங்களை பாய் சாப்பிடாலு அது இதுன்னு சொல்லிட்டு போறா? அப்ப இந்த கல்யாணம் நடக்காதா? ஏய், நீ வேற சும்மா இருடி. கண்டிப்பா உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். அவள அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு மட்டும் பாரு. சரி, நீ ரூம்ல போயிரு. நான் சொல்லும் போது வரணும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கா ஆண்டி? சரி போ. சரி. உள்ள வந்து பாக்குறவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி லெட்டர் வைங்கடான்னு சொல்லிதான் அனுப்புனேன். எங்க வச்சு தொலைச்சானுங்கன்னு தெரியலையே. நந்தினி, என்ன தேடாதீங்க. வானதி அருளை காதலிச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அதை என்னால தாங்கிக்க முடியல. இனி அருளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இங்கிருந்து போறேன். இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போயிருப்பா? நந்தினி கண்டிப்பா இப்படி எழுதி வச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இங்க வாழையோட இலையெல்லாம் சிதறி கிடக்கு. ஒருவேளை அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போனவனுங்க தான். அண்ணே, இங்க எதுக்குனே வந்திருக்கோம்? ஏய், இந்த கல்யாணம் நிக்க கூடாதுன்னா நந்தினியை கடத்துறது யாருன்னு நாம கண்டுபிடிச்சாரும்டா. அண்ணே, ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்தா அவர் பிள்ளை செத்துருவானு பயந்து உங்க சின்ன மச்சானே இந்த வேலையை பண்ணிருக்கலாம்ல? டேய், அந்த மாதிரி எண்ணம்லாம் என் மச்சோட வம்சத்துக்கே வராதுடா. டேய், அவங்கள ரொம்ப நல்லவங்கடா. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு யோசிக்க கூட தெரியாதுடா. அப்ப நந்தினியே இந்த கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிருப்பாளோ? டேய், தேவையில்லாம உழைட்டு இருக்காதடா. அப்ப எதுக்காக ஓட போறா? அண்ணே, என்னண்ணே இது? ஏய்,
நந்தினி ரூமுக்குள்ள இருக்கிற வாழையில வரணும். அப்ப சமையல்கார எவனோ வந்துட்டும்டா. ஆமாண்ணே. டேய் போடா.